ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் மக்களுக்கு சட்ட விழிப்புணர்வு, சட்ட கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. அப்போ தான் உடனுக்குடன் சட்டம் உங்களுக்கு தெரிய வரும். மற்றும் பார்த்தீங்கன்னா, ஒரு முழு வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு முழு சட்டம் தெரிய வரும். அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க, முழு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப முக்கியமானது. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக உங்கள் மக்களுக்கு சட்டம் போய் சேரட்டும். இன்றைக்கி சொத்துரிமையை பற்றி பார்க்க போகிறோம். தாத்தா சொத்தில் பேரனுக்கு பேத்திக்கு பங்கு உண்டா அப்படிங்கிறதும் மற்ற சொத்துரிமைகள் சம்பந்தமாகவும் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா கேள்விகள்லாம் இருக்குது. என்னென்னா, உயில் எழுதாவிட்டாலும் கூட பார்த்திங்கன்னா தாயின் சொத்தை மகள் பெற முடியுமா அப்படிங்கிறது, தாயின் சொத்தில் மகளுக்கு பங்கு இருக்கிறதா அப்படிங்கிறது, அம்மாவின் சொத்தினை தன் விருப்பப்படி யாருக்கு வேண்டுமானாலும் எழுதி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒன்று, தாத்தா சொத்து பேரனுக்கு நேரடியாகவே கிடைக்குமா அப்படிங்கிற ஒன்று, அப்புறம் பெண்களுக்கு சொத்துரிமையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ன அப்படிங்கிறது, இதெல்லாம் முக்கியமான ஒரு கேள்விகள். இதில் நம்ம பார்க்கலாம், ரொம்ப சுருக்கமாகவே பார்க்கலாம். அதாவது திருமணமாகாத பெண்களுக்கு தந்தையின் சொத்தில் பங்கு உள்ளதா, இவைகளை பற்றியும் சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். அதாவது தாயின் சொத்தினை தன்னுடைய விருப்பப்படி யாருக்கு வேண்டுமானாலும் உயில் மூலமாகவோ, செட்டில்மெண்ட் போன்றவற்றின் மூலமாகவோ, இல்லது நன்கொடை பத்திரத்தின் மூலமாகவோ எழுதி கொடுக்கலாம். ஒருவேளை யாருக்குமே சொத்தை எழுதி தராமல் தாய் இறந்து விட்ட நேர்ந்தால், அதாவது இன்டெஸ்டேட்னு சொல்லுவாங்க, எழுதாமலே இருந்தால் இன்டெஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் தாயின் முதல் வாரிசுக்கு போய் சொத்து சேர்ந்து விடும். ஆண் வாரிசாக இருந்தாலும் சரி, பெண் வாரிசாக இருந்தாலும் சரி, அவருக்கே அது சொத்து சேரும் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சு வரோம். முதல் வாரிசு அப்படிங்கிறது அவர் பெற்ற குழந்தைகள், மனைவிகள், இது மாதிரியான கணவர்கள், இவங்கெல்லாம் முதல் வாரிசாக வருவார்கள். ஆண் வாரிசாக இருந்தாலும் சரி, பெண் வாரிசாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்லியிருந்தோம், தாய் சுயமாக சம்பாதித்த சொத்தினை அவர் இறப்பதற்கு முன்பு தன்னுடைய முழு சொத்தையும் மகள்களுக்கு மட்டுமே போய் சேர வேண்டும் என்று உயில் எழுதி வைத்துவிட்டால், அதில் மகள்கள் உரிமை கோர மகனுக்கு மட்டுமே போய் சேர வேண்டும் என்று உயில் எழுதிவிட்டால், அதில் மகள்கள் உரிமை கோர முடியாது. ஏன்னா அவங்க சுயமாக சம்பாதிச்ச சொத்து, தாய் அவங்க யாருக்குனாலும் எழுதலாம். மகன்களுக்கு எழுதிவிட்டால் மகள்களோ யாரோ அந்த சொத்தை அதிகாரம் கொள்ள, உரிமை கொள்ள முடியாது. சொத்துக்களை தாமாகவே தர முன்வராத நிலையில் பார்த்தீங்கன்னா, அதனை மகள்கள் சட்டப்படி உரிமை கோரவும் முடியும். அதாவது எப்படின்னா, யாருக்குமே எழுதி வைக்கல அப்படின்னா, மகளுக்கும் பங்கு உள்ளதாக உயிலில் எழுதியிருந்தால், அல்லது உயிலே எழுதாமல் இருந்தாலோ சொத்தில் உரிமை உண்டு அப்படிங்கிறது ஒன்று. அதே போலவே சுயமாக தாய் ஒரு நிலத்தை வாங்கி அதை தானாகவே முன்வந்து தாராள நிலையில் மகள்களுக்கு அதில் உரிமை இல்லை, சட்டப்படி உரிமை கோரவும் முடியாது அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் மூதாதையர் நிலத்தினை அவர்கள் காலமான பிறகு வாரிசு என்ற அடிப்படையில் அம்மா அடைந்ததன் மூலம் உரிமை பெற்றிருந்தால், அவர் தாமாக தர முன்வராத நிலையில் அதனை மகள்கள் சட்டப்படி நீதிமன்றத்தை அணுகி உரிமை கோரலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். தாத்தா சொத்து அப்பாவுக்காக பேரனுக்கா, அப்பாவின் சொத்தில் மகள்களுக்கும் உரிமை உள்ளது அப்படிங்கிறதும், திருமணமானாலும் சரி ஆகாவிட்டாலும் சரி, அப்பா சுயமாக சம்பாதித்த சொத்தில் மகள்களுக்கு பங்கு உள்ளது அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் முதல் மனைவிக்கு வாரிசுகள் இல்லாத பட்சத்தில், அதாவது உரிமையாளரின் மனைவி
குழந்தைகள் இல்லாத பட்சத்தில் அந்த சொத்தை இரண்டாம் வாரிசுக்கு, அதாவது மகனின் மகள் அல்லது மகன் மகளின் மகள் அல்லது மகள், சகோதரன் சகோதரி போன்றவர்களுக்கு சொத்தை பிரித்து தரலாம். பேத்திக்கு உரிமை உண்டா சொத்தில் அப்படின்னு பார்த்தா, அதே போல தாத்தாவின் சொத்துக்கள் பேரனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேரனுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாத்தா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தாவின் சொத்துக்கள் பேரனுக்கு வந்து விடுமா அப்படின்னு கேட்கும்போது என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். தாத்தா உயிருடன் இருக்கும்போதே சுயமாக சம்பாதித்த சொத்தை யார் யாருக்கு சென்றடைய வேண்டும் என உயிலில் எழுதிவிட்டால் அதன்படியே பேரன் பேத்திகள் உரிமை பெற முடியும். ஆனால் உயில் எழுதப்படாத நிலையில் அவரது சுய சம்பாத்திய சொத்தில் பங்கு பிரிப்பது சிக்கலை தந்துவிடும். உயில் எழுதப்படாத சுய சம்பாத்திய சொத்தை பிரிக்கும்போது பாட்டி இருந்தால் அவருக்கும் பாட்டிக்கும் உரிமையையும் கொடுக்கும், அவருக்கும் சொத்தில் பங்கு உண்டு. அதே போல பேரன் பேத்திகளுக்கும் பெற்றோர் உள்ளனரா என்பதை கவனிக்க வேண்டும். பெற்றோரின் உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர்கள் என்பதை கவனிக்க வேண்டும். அவர்களது வாரிசுகள் ஆகியோரின் உரிமைகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. தாத்தாவின் சொத்துக்கள் சில சமயம் குறிப்பிட்ட சொத்தின் பரம்பரை உரிமை தாத்தாவுடன் முடிவடைந்து விட்டால் அது அவரது தனிப்பட்ட சொத்தாகி விடவும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் தாத்தா தன்னுடைய சுய சம்பாத்தியத்தில் சொத்துக்களை வாங்கியிருந்தால் அந்த சொத்துக்களை அவர் யாருக்கு வேண்டுமானாலும் எழுதி தரலாம். பேரனாக இருந்தாலும் இதனை எதிர்க்க முடியாது. ஒருவேளை அந்த நபர் உயில் எழுதாமல் இறந்துவிட்டால் அவரது உடனடி சட்ட வாரிசுகளான மனைவி, மகள், மகன் போன்றோர் அவரது சுய சம்பாத்திய சொத்துக்களுக்கு உரிமை கோர முடியுமே தவிர பேரனுக்கு பங்கு கிடையாது. எனினும் உரிமை பெற்றோர்களுக்கும் அவைகளை தனிநபர் சொத்தாகவே கருத முடியும். ஒருவேளை தாத்தாவின் மகனோ அல்லது மகளோ அவர் இறப்பதற்கு முன்பே இறந்துவிட்டார்கள் என்றால் மூத்த மகன் அல்லது மகளுக்கு கிடைக்கும் பங்கு இறந்தவரின் சட்ட வாரிசுகளான மகனுக்கோ அல்லது மகளுக்கோ தரப்பட வேண்டும். தாத்தா சொத்து பேரனுக்கா என்று பார்க்கும் பொழுது, ஒருவரது தாத்தா இறந்துவிட்டால் அந்த தாத்தாவின் சொத்து முதலில் பேரனின் தகப்பனாருக்குத்தான் முதலில் போகும். பிறகுதான் அவரது மகனுக்கு, அதாவது தாத்தாவின் பேரனுக்கு கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை தாத்தா இறக்கும் முன்பே அந்நபரின் அப்பா இறந்துவிட்டால் அப்போதுதான் தாத்தாவின் சொத்து பேரனுக்கு நேரடியாக வந்து சேரும். ஒருவேளை மூதாதையர் சொத்தில் தன்னுடைய பங்கை தந்தை தர மறுத்தால் அவரது மகன் தன்னுடைய தாத்தா சொத்தை கேட்டு நீதிமன்றத்தை அணுகலாம். இந்திய சொத்துரிமை சட்டம், இந்திய வாரிசுரிமை சட்டம் ஆகியவற்றின் மூலம் இதை வழக்கை தொடரலாம். சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்களின் அடிப்படையில் பேரன் பேத்திகள் தங்கள் உரிமைகளை நிலைநாட்டலாம் என்றாலும் இது தொடர்பான சந்தேகங்கள் நீதிமன்றங்களில் இன்னும் சில வழக்குகள் மூலமாக நிலுவையில் இருக்கிறது. அதாவது தாத்தா சொத்தில் பேரன் பேத்திகளுக்கு எப்பொழுது பங்கு வரும் என்று பார்க்கும் பொழுது, அந்த தாத்தாவுடைய மகன்கள், அதாவது மகன்கள் இறந்துவிட்டால் பேரன்களுக்கும் பேத்திகளுக்கும் தாத்தா மூலமாக சொத்தை பங்கு வரும். தாத்தாவுடைய சுய சம்பாத்தியத்தை அவர் யாருக்கு வேண்டுமானாலும் எழுதி வைக்க அவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை நாம் இதில் தெரிவித்துக் கொள்கிறோம்.
நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடன் சட்டம் தெரிந்து கொள்ள. நன்றி, வணக்கம்.